ஓராவது கேள்வி. இத்தரவுத்தளத்தின் அந்நிய சாவி foreign key யார்? இத்தரவுத்தளத்தின் அந்நிய சாவி foreign key யார்? அந்நிய சாவி foreign key என்றது என்னண்டா, இப்ப தரவுத்தளத்துல அதிகமான அட்டவணைகள் காணப்படும். உதாரணமா இப்ப இது ஈஸியா பாக்குறதுக்காக இதை நாங்கள் ஸ்டூடெண்ட் டேபிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான அட்டவணை ஸ்டூடெண்ட் டேபிள். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது இதில் சப்ஜெக்டுக்கான டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் சப்ஜெக்டுக்கான டேபிள். உதாரணத்துக்கு இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் என்று வரைக்குள்ள நிறைய ஃபீல்டு இருக்குல்ல. உதாரணமாக இங்கே நாங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி என்று சொல்லி வைப்போம். ஏன் இங்கே ஸ்டூடெண்ட் ஐடின்றது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு தனித்துவமான ஐடி இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி எங்கே பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்டுக்கான ஐடி தனித்துவமாக இருக்கும். ஒரே ஐடி இன்னொரு மாணவருக்கு வழங்கப்படாது. ஸ்டூடெண்ட் ஐடின்றது தனித்துவமாக ஃபீல்டு. உதாரணத்துக்கு ST1 ST2 சொல்றாங்க. இது வந்து தனித்துவமாக இருக்கிறதுனால இங்கே இவர் வந்து பிரைமரிக்கு அங்கால உதாரணமா ஸ்டூடெண்ட் நேம். அப்படி எங்களுக்கு என்னென்ன தேவையான ஃபீல்டோ இந்த டேபிள்ல நாங்க ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எப்பயுமே எங்களுக்கு ஒரு டேபிள்ல பிரைமரிக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? பிரைமரிக்கு இருக்கிறதுக்காகண்டா அந்த டேபிளை நாங்க தனித்துவமா அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். பிரைமரிக்கு என்றது முதன்மை சாவி. இதை வச்சுக்கொண்டு இந்த டேபிள்ல இருக்கிற ஃபீல்டு ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையும் நாங்க தனித்துவமா அடையாளம் காணக்கூடியதா இருக்கும். அப்ப இத மாதிரி சப்ஜெக்ட் டேபிள் இருக்குது. அப்ப சப்ஜெக்ட் டேபிள் இருக்குது. இங்கேயும் சப்ஜெக்ட் ஐடி சப்ஜெக்ட்ஸ் சொல்லியிருக்கு. உதாரணமா சப்ஜெக்ட் ஐடி 1 சப்ஜெக்ட் ஐடி 2 இதை மாதிரி போய் கொண்டிருப்போம். இதை மாதிரி தான் இங்கேயும் இந்த சப்ஜெக்ட் ஐடியில வச்சுக்கொண்டு ஒவ்வொன்றையும் நாங்க தனித்துவமா அடையாளம் காணக்கூடியதா இருக்கு. இந்த டேபிளும் இப்போதைக்கு தொடர்பு இல்லாம இருக்கு. அப்ப இப்ப இதுல உதாரணமா பார்க்கல குமார் என்ற ஒரு மாணவன், இதுல கமல் என்ற ஒரு மாணவன். இங்க சப்ஜெக்ட் ICT இங்கிலீஷ் என்ற 2 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 2 டேபிளுக்கும் தொடர்பு இல்லை. இப்ப நாங்க குமார் என்ற மாணவர் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுக்கிறாருண்டா இதை நாங்க திரும்ப இதுல போட்டு நாங்கள் எழுத்தவில்லை. ஏன் இப்ப இங்க செய்யறோம்னா தனித்தனியா டேபிளை பிரிச்சு வச்சுட்டோம். இந்த 2 டேபிளையும் ஒரு தொடர்புபடுத்தி விட்டா இவர் ஐடியை வச்சுக்கொண்டு அவர் எடுக்கிற பாடத்தை நாங்கள் ஈஸியா போட்டுக்கொள்ளலாம். உதாரணமா இந்த 2 டேபிளை எப்படி ஜாயின் பண்ணி கொள்வோம்னு பார்த்தா அதுக்கு பயன்படுற ஆள் தான் foreign key. இப்போ இங்க நாங்க ஸ்டூடெண்ட் ஐடியை போட்டோம் foreign key. அப்ப இன்னொரு டேபிளோட தொடர்புபடுத்திக் கொள்றதுக்கு பயன்படுத்தப்படுறவர் தான் இந்த foreign key. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடியை போட்டுட்டு இப்போ ஸ்டூடெண்ட் ST1 எடுக்கிற பாடம் இங்கிலீஷ். அதே மாதிரி இங்கிலீஷ் எடுக்கிற ஸ்டூடெண்ட் 2 வந்து இங்க ICT எடுக்கிறாருன்னு சொல்லி இப்போதைக்கு போட்டுக்கொள்றோம். இது ஒரு சாதாரண ஒரு விளக்கத்துக்கு மட்டும். இதை நாங்கள் டீப்பா பார்க்கலாம். அதை இன்னும் பிரிச்சு கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு இப்ப இது வரைக்கும் சும்மா சாதாரண விளக்கத்துக்கு பார்க்கல. இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்கிற முதன்மை சாவி பிரைமரி கீ வந்து இந்த சப்ஜெக்ட் டேபிளுக்கு யாரா இருக்கிறாருண்டா foreign key அந்நிய சாவி அந்நியர். அப்ப இப்ப இதுல என்ன செய்ய முடியும்? அப்புறம் முதன்மை சாவி எங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு டேபிள்ல நாங்க அதுல இருக்கிற ரெக்கார்டை தனித்துவமா அடையாளம் காணக்கூடியது பிரைமரி கீயை வச்சுக்கொண்டு ஒரு டேபிள்ல முதன்மை சாவியா இருக்கிற ஒரு ஃபீல்டு ஃபுல்லம் ஒரு கொலம் வந்து இன்னொரு டேபிளுக்குள்ள இருந்தாருன்னா அவர் அங்கே அந்நிய சாவியா இருப்பார். ஏன்னா 2 டேபிளையும் இங்க கனெக்ட் பண்றது இவராக தான் இருப்பார். ரைட்டா? அப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த அந்நிய சாவியை நாங்க பார்த்துக்கொள்ளலாம். கேள்வியின் அடிப்படையில் நாங்க போய்க்கல என்ன வருதுண்டா பஸ் ஸ்டேஷன் அட்டவணையில் இருக்கிற பஸ் ஸ்டேஷன் கோட் வந்து அங்க பிரைமரிக்கு முதன்மை சாவி. அப்ப அவர் வர மாட்டார். ரவுட் இன்ஸ்டன்ஸ்ல இருக்கிற டேட் வந்து அவர் ஒரு பகுதி அளவான முதன்மை சாவி. அவரை வச்சுக்கொண்டு தனித்துவம் ஒரு டேட்ன்றதை வச்சுக்கொண்டு தனித்துவம் ஒரு இடத்துல நாங்கள் ஃபீல்டை பார்த்து கொண்டிருக்கிற பகுதி அளவா முதன்மை சாவியா இருக்கிறார். அவரும் foreign key அந்நிய சாவியா வர மாட்டார். அதே மாதிரி சீட் ரிசர்வேஷன் அட்டவணையில் இருக்கிற சீட் நம்பரும் வந்து அங்க வர மாட்டார். இதுல வர போறது யாருன்னு பார்த்தா ரவுட் அட்டவணையில் இருக்கிற டு பஸ் ஸ்டேஷன் கோட். ரவுட் அட்டவணையில் எடுத்தா டு பஸ் ஸ்டேஷன் கோட். பஸ் ஸ்டேஷன் டேபிள்ல பஸ் ஸ்டேஷன் கோட் வந்து பிரைமரி கீயா இருக்குது. அப்ப ரவுட் டேபிள்ல வரைக்கும் அங்க அவர் வந்து அந்நிய சாவியா இருப்பார். அப்ப இதுக்கு மிக பொருத்தமானகள் 21வது கேள்விக்கு மிக பொருத்தமான 4வது. ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு விவரணத்தை சேர்ப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டால்
உதாரணமாக குருநாகல அனுராதபுர வவுனியா என்பதை ரவுட் 121 இதுக்கு அந்த புலம் எந்த அட்டவணையில் சேர்க்கப்பட வேண்டும். அப்போ இதை பார்க்கல டிஸ்கிரிப்ஷன் இப்போ ரவுட்டில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண சொல்கிறோம். ரவுட்லன்ற டேபிளில் வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் தந்துருக்குது. அப்போ ரவுட்ன்ற டேபிள் நேரடியாகவே இருக்குது. இங்கே என்னென்னா கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கொள்ள போகிறோம். ரவுட்ன்ற டேபிள்லையே நாங்கள் என்னது சேர்க்க போகிறோம், குருநாகல என்ற அவர் வவுனியான்ற டிஸ்கிரிப்ஷன் என்பதை நாங்கள் ரவுட் 1 அந்த புலம். அப்போ பஸ் ஸ்டேஷன் என்ற டேபிள் வந்து அங்கே பார்க்க என்ன செய்யுமெண்டா பேருந்து நிலையங்கள் பற்றிய தகவல் டிஸ்கிரிப்ஷன் அதுகளை மட்டும்தான், பேருந்து நிலையங்களை பற்றி மட்டும்தான் அது வச்சிருக்கு. அங்கே கொண்டு ரூட்டு கேட்டது இதை கொண்டே நாங்கள் ஸ்டோர் பண்ண இயலாது. ரூட் வந்து எந்த நிலையத்திலேருந்து எங்கு செல்ல வேண்டிய அந்த பாதையில் பற்றிய தகவல்கள் அப்போ அதுவும் இருக்கட்டும், அதில் தான் நாங்கள் சேமிக்க போகிறோம். அப்போ இங்கே வந்து அது நேரடியாக தொடர்பு இருக்கிறதால இங்கே நாங்கள் ரூட் என்ற டேபிளில் தான் இந்த டிஸ்கிரிப்ஷனை நாங்கள் நேரடியாக சேர்த்துக்கொள்ளும். ஏன்னா நேரடியாக தொடர்பு இருக்கிறதால ரூட் என்ற டிஸ்கிரிப்ஷனில் கொண்டு நேரடியாக சேர்த்துக்கொள்வோம். ஓகே, அடுத்த 23வது கேள்வி. ax2 plus bx plus c ax2 plus bx plus c is equal to 0. இது முதல் என்ன சொல்லியிருக்கேன்டா, ax square plus bx plus c சமன் 0 எனின் இருபடி சமன்பாட்டின் மூலகங்கள் x சமன் அங்கால ஒரு சமன்பாட்டு சூத்திரம் ஒன்று தந்து இந்த சமன்பாட்டின் மூலம் கணிக்கப்படும். இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி மூலங்களை காண்பதற்கு ஒரு செயல்கள் எழுதப்படுமா சில உள்ளிடுஜாதாக இருக்கு. அப்ப இப்படி செய்திகளை இதை பயன்படுத்தி கணிக்கப்படும் என்று சொல்லியிருக்கேன். எங்களுக்கு இந்த செயல்கள் என்ன செய்யுது ஏது செய்யுதுன்ற பற்றிய விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை. இதை வச்சு என்ன செய்யறாங்க எது செய்யறாங்க இது என்ன செய்யப்படுதுன்றது எங்களுக்கு தேவையில்லை. கேள்வி என்னண்டா, இப்படி ஒரு சமன்பாட்டில் இப்படி ஒரு செயல்களை பயன்படுத்தி ஒரு வேலையை ஒன்று செய்ய வேண்டி இருக்குது. இந்த வேலை மெஷின்ல ஆல்ரெடி இருக்குது, ப்ரோக்ராமா எழுதப்பட்டிருக்குது. இந்த ப்ரோக்ராமுக்கு ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராமை எல்லாம் டிசைன் பண்ணி உள்ள இருக்குது, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி இருக்கு, சாஃப்ட்வேராகவே இருக்கு, ப்ரோக்ராமா இருக்கு. அங்கே நாங்கள் ஒரு எங்களுக்கு என்ன உள்ளீடு வரணும்னு கொடுத்தா அதுவாகவே செஞ்சிடும். நாங்கள் தான் இப்போ போய் மேனுவலாக கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கேட்டது இதுக்கு நீங்கள் என்னென்ன உள்ளீடு என்னென்ன இன்புட்ஸ் நீங்கள் வழங்க வேண்டியிருக்கு. நார்மலாக பார்த்தா இந்த கால்குலேஷன் எல்லாம் மறந்து பார்த்தா எக்ஸ்ன்றது எங்களுக்கு அதை இது இந்த விடையை காட்டுற ஒரு வேரியபிள். அப்போ இதை பற்றி நாங்கள் குழம்ப வேண்டியது இல்லை. உள்ளீடுன்னு பார்க்கல எங்களுக்கு ஏ இதை கொடுக்க வேண்டியிருக்கு, ரெண்டாவது பி இதை கொடுக்க வேண்டியிருக்கு, அடுத்தது சி இதை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மூன்றையும் ஏ கமா பி கமா சி இந்த மூணு தான் நாங்கள் கொடுக்க வேண்டிய உள்ளீடு. ஏன்னா பி கொடுத்தா பி இதுக்கான பெறுமதி வந்துடும், இது கொடுத்தா இது அதுவாக எடுத்துக்கொள்ளும், ஏ கொடுக்கணும் சி கொடுக்கணும், அவ்வளவுதான். மிச்சம் அதுவாக எடுத்து அதில் வேலையை செஞ்சுக்கொள்ளும். அப்போ இங்கே நாங்கள் வேற ஒன்றையும் பார்க்காம கொடுக்க வேண்டிய உள்ளீடு பார்த்தா இது மட்டும்தான். இந்த உள்ளீடை கொடுத்து அது தண்டை வேலையை செய்து கொள்ளும். அடுத்த கேள்வி 24வது கேள்வி பார்த்து அடுத்தது 23. பணியாளரின் ஒருவரின் வயதினை உள்ளீடு செய்து, பணியாளர் ஒருவரின் வயதை உள்ளீடு செய்து அந்த பணியாளர் ஓய்வு பெற தகுதியானவரா என்பதை சரிபார்த்து அதன் முடிவை வெளியீடாக பெறுவதற்கு நெறிமுறை ஒன்றை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள. ஓய்வு பெறுவதற்கான வயது 60 ஆண்டுகளாகும். இந்நெறிமுறையில் பயன்படுத்தப்படுவதற்கு மிகவும் பொருத்தமான கட்டுப்பாடு கட்டமைப்பு பின்வருவனவற்றுள் எது என்று கேட்டிருக்கு. இந்த கேள்விப்படி வயது வந்து 60க்கு சமனாகவும் 60 விட பெரிதாகவும் இருந்தா இவர முடிவு வந்து என்னவா இருக்கும், ஓய்வு பெற தகுதியானவர். ஓய்வு பெற தகுதியான. அப்ப வயது வந்து 60க்கு மேல 60 சமனா அதோட மேல அதோட முடிவு வந்து ஓய்வு பெற தகுதியான முடிவு ஒன்று. ரெண்டாவது வயது வந்து சிறிது 60 என்றால் முடிவு 2 ஓய்வு பெற தகுதியற்றவர். அப்ப இந்த ரெண்டு விதமான இது இருக்கு. ஆனா சீக்வன்ஸ் என்று சொல்றது, ரெண்டாவது வந்து தெரிவு செலெக்ஷன் என்று சொல்றது, மூன்றாவது வந்து மீள் செய்ய ஐட்ரேஷன் என்று சொல்றது, இட்ரேஷன் என்று சொல்றது. ரைட், தொடரி தெரிவு மீள் செயல். தொடரி என்றது
அது நேரடியா ஒரு ஒரு ஒன்றையும் செக் பண்ணி பார்க்காது. ஒரு உள்ளீடு கொடுத்தா வரிசை ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க உள்ளீடு ஓட்டோவாவே முடிஞ்சு வெளியிட தந்துடும். அது வந்து தொடரி சீக்வன்ஸா போகும். அங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை. தெரிவுன்றது இதுதான். இது தெரிவுண்டா என்னண்டா, ஒரு உள்ளூட வாங்கி ஏதாவது ஒரு கண்டிஷனோட செக் பண்ணி பார்க்குது. இதுவா அல்லது இது ஆமா இல்லையா. இங்க என்ன பார்க்குது, கொடுத்த உள்ளூட கொண்டு வந்து வயதோட ஒப்பிட்டு பார்க்குது. 60ஓட பெருசா 60 2 விதமான முடிவு வரும். ஆமாண்டா அதுல முடிவு மாறிடும், இல்லையண்டா அதுல முடிவு மாறும். அப்படி தெரிவு இதுவா அதுவான்ற ஒரு தெரிவுக்கு வரையக்குள்ள இவர் தெரிவு. மீள் செயல் வந்து என்ன நடக்குதுண்டா, திரும்ப திரும்ப ஒரு செயல் திரும்ப வரும், அதை முடிக்கும், செக் பண்ணி பார்க்கும், திரும்ப போகும். அப்படி லூப்ல திரும்ப நடந்து ஒன்று ஒரு கண்டிஷன் வரைக்கும் அதை சொல்றது மீள் செயல் என்று. இதுல 2 கண்டிஷன் தான். செக் பண்ணி பார்க்குது, முடிவு ஆமா, முடிவு இல்லையா, இதோட முடிச்சிருது. அப்ப தொடர் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தெளிவா மீள் செயல் அனுப்பும்போது மீள் செயல்ன்ற திரும்ப அந்த மீள் செயல்ன்ற திருப்பி 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 அதுல நிபந்தனை பூரணம் முடியும் வரைக்கும் திரும்ப 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 போகும். உதாரணத்துக்கு 4 வைல் என்று பாய்ப்பான். அது பிறகு வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாம அதுல நிபந்தனை முடியும் வரைக்கும் லூப் திரும்ப 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 அந்த செயல்கள் நடந்து கொண்டே இருக்கு. நீங்க அப்படியாண்டு இல்லை, ஆமா இல்லை, அதோட பெருசா இல்லையா, ஓகே முடிஞ்சது. அதோட நீ செக் பண்ண போது அதோட வயசு என்னது பெருசு, ஓகே அவர் வந்து தகுதியானவர், எதுக்கு பென்ஷனுக்கு 60க்கு குறைவு வந்து அவர் வந்து தகுதியற்றவர் அப்படின்ற ரேஞ்சோட இதோட முடியுது. அப்ப இதுக்கு மிக பொருத்தமானோட தெரிவு செலெக்ஷன் அது எத்தனாவது விடையா இருக்குன்னு பார்ப்போம். ஆனா கேள்வி அடிப்படையில் உள்ள இப்பா கேட்கல, அவங்க தொடரையும் தெரிவும் மாத்திரம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாலும் இதை நாங்கள் தொடரியாகவும் தெரிவும் என்று அவங்க எடுத்துக்கொள்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் 4வது விடையா இதை தொடரையும் தெரிவும் மாத்திரம் என்ற பதில் எடுத்துக்கொள்ளலாம். தொடரியும் தெரியும் உள்ள பதிலை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அடிப்படையில் பார்க்க தொடரியும் தெரியும் மாத்திரம் ஒரு பதில் இருக்கிறதால 4வது பதில தொடரியும் தெரியும் என்ற பதிலை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.